எங்களோடு வாழ்கின்ற எமது அருமை தந்தையே, நீர் எம்மோடு கூட இந்த காலங்களிலே பயணித்து உம்முடைய உயிர்ப்பின் பாதையிலே எம்மை வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தேவனே, விசேஷமாக நீரே எம்மோடு கூட இருந்து எம்மை ஆசீர்வதித்து உமது வாழ்விலே பங்குள்ளவர்களாக எம்மை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான பயணத்திலே, இந்த ஆசீர்வாதமான பயணத்திலே, இந்த சமாதானத்தின் பயணத்திலே நீர் எம்மை அழைத்து செல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எம்மை பொறுப்படுத்தி வழி நடத்திய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம், வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சமாதானம், சந்தோஷம் நிறைந்த உயிர்ப்பின் பண்டிகை வாழ்த்துகள் உரித்தாகுக. அவர் இங்கு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த நமது மீட்பரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக என்று பிரார்த்திக்கின்றேன். பிரியமானவர்களே, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இருட்டோடே மகதலேனாள் மரியாளும் மற்ற மரியாளும், அதாவது யாக்கோபுவின் தாய், மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அங்கு கல்லறை இடத்துக்கு சென்றதாக அங்கு மத்தேயு நூலிலே காண்கின்றோம். யாக்கோபு, யோவான் அவர்கள் தாயாகிய சாலோமியும் கூட போனதாக மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அங்கு நாங்கள் காண்கின்றோம். அதை போல மகதலேனாள் மரியாள் மட்டும் சென்றது போல இன்று வாசித்த நற்செய்தியிலே காணப்பட்டாலும் அங்கு சீடர்களிடம் அவள் எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறியதால் அவளுடன் வேறு சிலரும் சென்றிருக்க வேண்டும் என்பது நிச்சயமாக அங்கு குறிப்பிடப்படுகிறது. எனவே சில பெண்கள் சேர்ந்து அதிகாலையிலே கல்லறைக்கு சென்றார்கள் என்பதும், அங்கு இறைவன் இயேசு இருக்கவில்லை என்பதும், கல்லறையை அடைத்திருந்த கல் புறப்பட்டு தள்ளப்பட்டிருந்தது என்பதும், அவர் இங்கு இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்று தேவதூதர்கள் கூறிய வார்த்தையும் எமது விசுவாசத்திற்கு உறுதியான, வெற்றியான, மகிழ்ச்சியான செய்தியாக அது காணப்படுகிறது. இது நம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மூளைக்கல்லாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிவோம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அங்கு பவுல் கூறுகின்றார். நாம் அவரோடு இறந்து உயிர்த்தது எப்பொழுது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாங்கள் இறைவனோடு இறந்து இறைவனோடு எழுந்த தினம் எமது திருமுழுக்கு பெற்ற தினமாக காணப்படுகிறது. பாவத்தில் மரித்து இறைவனோடு நாங்கள் எப்பொழுது எழுந்தோம்? எமது திருமுழுக்கிலே நாங்கள் எழுந்தோம். இதை மீண்டுமாக எமது திடப்படுத்துதலிலே நாங்கள் எமது விசுவாசத்தை அறிக்கை செய்து அவர் எம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதிலே அந்த விசுவாசத்திலே வாழ்கின்றோம். எனவே இறப்பும் உயிர்ப்பும் எமது வாழ்வில் தொடர்ந்து இடம்பெற வேண்டும். அது நிச்சயமாக இடம்பெற வேண்டும். அப்பொழுது தான் நாம் ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்று பகர்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழுவோம். அப்ப எமது வாழ்வு உயிர்ப்பின் வாழ்வாக, இறைவனுடைய சித்தத்தின் வாழ்வாக, நாங்கள் நித்திய ஜீவனை பெற்ற வாழ்வாக நாங்கள் வாழும் பொழுது மற்றவர்கள் எம்மை இறைவனுடைய பிள்ளைகள் என்று அடையாளம் கண்டு கொள்ளுவார்கள். பிரியமானவர்களே, உயிர்ப்பின் பண்டிகை தான் கிறிஸ்தவர்களுக்கு எல்லா பண்டிகையிலும் மேலான விழாவாக, உன்னத விழாவாக விளங்குகிறது. ஏனெனில் இன்று தான் இறைவன் இயேசு சாவின் சங்கிலிகளை உடைத்தெறிந்து வெற்றியுடன்
கல்லறையில் இருந்து உயிர் தெழுந்தார். எனவே இறுதியும் பெரிதுமான எதிரியான சாவு வெற்றி கொள்ளப்பட்டது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பயந்து ஒளிந்திருந்த, கதவுகள் பூட்டப்பட்டு யாருமே என்ன செய்து விடுவாரோ என்று பயந்திருந்த சீடர்கள், இனி எப்படியும் எமக்கு தலைவன் இல்லை என்று அங்கலாய்த்த சீடர்கள், அவர்களுடைய சோகம் மகிழ்ச்சியாக மாறிவிட்டது. இதற்கு காரணம், இயேசு அவருடைய இறப்பை கண்ட சீடர்கள், அவருடைய அடக்கம் பண்ணிய இடத்தை கண்ட சீடர்கள், இப்பொழுது வெறுமையான கல்லறையும் உயிர் தெளிந்த இயேசு அளித்த காட்சியையும் கண்டவர்கள் இப்பொழுது தைரியமாக அவர்கள் இறைவனை, அவரை விசுவாசித்தவர்கள், அவர் எம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு தங்களது திருப்பணியை ஆரம்பித்தார்கள் என்பதை நாங்கள் காண்கின்றோம். எனவே எமது நம்பிக்கைக்கு ஆதாரம் கிடைத்து விட்டது. உண்மை பொய்மையை தோற்கடித்து விட்டது. நீதி அநீதியை வென்றுவிட்டது. தர்மம் அதர்மத்தை ஜெயித்து விட்டது. இருளை ஒளி வென்றுவிட்டது. பிரியமானவர்களே, எமது வாழ்க்கையில் இறப்பு நிஜமானது, நிச்சயமானது, அதை மாற்ற முடியாது. ஆனால் நிச்சயமாக இறப்பு வாழ்வின் முடிவல்ல என்பதை இந்த இறைவனுடைய உயிர்த்தெழுதல் எமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே எமது வாழ்வை, இந்த உயிருள்ள வாழ்வை, இந்த நிச்சய ஜீவனுள்ள வாழ்வை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் தினந்தோறும் உயிருள்ள பிள்ளைகளாக இறைவனுடைய மாதிரியாக வாழ இறைவன் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். அது மட்டுமல்ல, யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று கூறினார். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் அங்கு கூறுகின்றார். பிரியமானவர்களே, அவர் மீண்டும் ஒரு முக்கியமான வார்த்தையை அவருடைய சீடர்களுக்கு எடுத்துரைக்கிறார். அந்த வார்த்தைகளை நாங்கள் எமது வாழ்க்கையிலே தினந்தோறும் உச்சரித்துக் கொள்ள வேண்டும். அதை நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அதனூடாக செயல்பட வேண்டும். அந்த முக்கியமான வார்த்தைகள் ஆவன, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்காதிருக்க என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, திருப்பணி என்பது மிகவும் இலகுவல்ல. அதை ஏனோ தானோ என்று சொல்ல முடியாது, செய்ய முடியாது. இறைவனோடு வாழ்வதற்கு சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. இறைவனை பின்பற்றுவதற்கு சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. அடாவடித்தனமாக எமது வாழ்வை வாழ முடியாது. அடாவடித்தனமாக நாங்கள் இறைவனை பின்பற்ற முடியாது. இறைவனை உண்மையோடும் நீதியோடும் கீழ்ப்படிவோடும் நாங்கள் அவரை தொழுது கொள்ளுகின்ற பொழுது, அவர்களுடைய பிள்ளைகளை கணம் பண்ணுகின்ற பொழுது இறைவன் எம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கிறார். எனவே சீடர்களாகிய நீங்களும் நானும் இறைவனோடு எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்கின்றோமோ அந்த வாழ்க்கையை நாங்கள் இன்னும் விசுவாசமுள்ள வாழ்க்கையாக, அந்த வாழ்வை இன்னும் மெருகுபடுத்தி இறைவனோடு வாழ்கின்ற பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும், நாங்கள் ஆசீர்வதிக்காதவர்கள் ஆசீர்வாதத்தை பெறாதவர்களாகவும் அங்கு காணப்படுவார்கள். எனவே உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும், எனது வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அது தேவனால் கொடுக்கப்படுகின்ற வார்த்தை, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை. திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது, திறப்படுத்துதல் பெறப்படுகின்ற பொழுது, அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எம்மேல் எம்மை அபிஷேகம் செய்கிறார் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். எனவே எமது வாயிலிருந்து தேவையற்ற வார்த்தைகளை நீங்களும் நானும் உச்சரிப்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். சாம்பல் புதன்கிழமையிலிருந்து உயிர்த்தெழுதல் பண்டிகை வரை 40 நாள்
கஷ்டப்பட்டு உபவாசம் இருந்து உண்ணாவிரதம் இருந்து ஜெபம் செய்து தர்மம் செய்து தானம் செய்து எங்களை நாங்க இன்னையோட அம்மா சாமி இன்னையிலிருந்து வீட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல புடி ஒன்று பிடிக்கலாம் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருப்போம். நல்லா பிடிக்கலாம். ஆனா இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. இந்த 40 நாள் எமது உபவாச வாழ்க்கை, தான வாழ்க்கை, தர்ம வாழ்க்கை இன்னையிலிருந்து இறைவனுடைய பிறப்பு மட்டும் நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும். இந்த 40 நாளோட முடியல, இப்பதான் ஆரம்பிக்குது. அப்ப எனவே இறைவனோடு வாழ்கின்ற பொழுது எமது வாழ்வு தூய்மையான வாழ்வாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். எனவே பிரியமானவர்களே, எமது வாழ்வானது மிக மிக முக்கியமான வாழ்வாக காணப்படுகிறது. இந்த வாழ்வை நீங்களும் நானும் சரியாக வாழ இறைவன் அழைக்கின்றார். எனவே இறைவன் உயிர் தெழுந்தார் என்ற நம்பிக்கையை, அந்த நம்பிக்கையில் நாமும் உயிர்த்தெழ வேண்டி நிற்கின்றோம். எனவே பிரியமானவர்களே, இயேசு உயிர் தெழுந்தார் என்ற நம்பிக்கையும் நாம் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கு மட்டும் இருந்தால் போதாது. திருமுழுக்கில் நாம் பெற்ற உயிர்த்தெழுந்த வாழ்வை நாம் தினந்தோறும் வாழ இறைவன் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். எனவே இந்த உயிர்த்தெழுந்த வாழ்வை எப்படி பரிசுத்தமாக வாழ்வது என்பது தான் எமது ஏக்கமாக, எமது தாகமாக இருக்க வேண்டும். சிலுவையில் இருந்து இறைவன் அவருடைய பிள்ளைகளை பார்த்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு காரணம், தனது பணியை இன்னும் நான் முடிவாக நிறைவு செய்யவில்லை. இதை நீங்கள் பொறுப்பெடுத்து அதை நிறைவுபடுத்த வேண்டும் என்று எம்மை அவர் அழைத்த தேவனாக இருக்கிறார். அதான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அதை ஏன் இந்த கத்தீட்ரல் ஏதாவது பெயிண்ட் பண்ணி இதை அப்படியே முடிச்சிடலாமே, அழகாவே இல்லை, இது சிமெண்டோட இருக்கு, பாதியில குறையெல்லாம் இருக்கு, இது ஏன்? இறைவனுடைய திருப்பணி இன்னும் நிறைவேறவில்லை, அது நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கு செல்லுகிறவர் ஒவ்வொருவரும் தன்னுடைய பங்கை அங்கு செலுத்த வேண்டும். அதை நிறைவுபடுத்த நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். எனவே உயிருள்ள துடிப்புள்ள வாழ்வை நீங்களும் நானும் வாழ வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இந்த உயிர்ப்பின் பண்டிகையிலே வெறுப்புள்ள இடத்தில் அன்பையும், அவநம்பிக்கை உள்ள இடத்திலே நம்பிக்கையையும், இருள் உள்ள இடத்தில் ஒளியையும், துன்பம் உள்ள இடத்தில் மகிழ்ச்சியையும் நாம் விதைக்கும் போதுதான் உயிர்த்த வாழ்வை நீங்களும் நானும் வாழ்கின்றோம். அது மட்டுமல்ல, பிறரை தூற்றுவதை விட்டுவிட்டு அவர்களை போற்றும் போதுதான், பிறரின் குறைகளை பெரிதுபடுத்தாமல் அவர்களது நற்குணங்களை பாராட்டும் போது, பிறரை தீர்ப்பிடாமல் அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது நாங்கள் உயிர்த்தெழுகின்ற அந்த உயிர்த்த வாழ்வை வாழ்கின்றோம். எனவே வாடுகின்ற உள்ளங்களை தேற்றுகின்ற பொழுது, துன்பப்படுவோரை ஆதரிக்கும் பொழுது, பிறரை அன்பு செய்யும் பொழுது உயிர்த்த வாழ்வை நீங்களும் நானும் வாழ்கின்றோம். இதை எமது தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இதற்கு காரணம், தருவதில் தான் நாங்கள் பெறுகின்றோம், மன்னிப்பதில் தான் மன்னிப்பை பெறுகிறோம், இறக்கும் போது தான் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இந்த உயிர்ப்பின் நற்செய்தியை கேட்ட நீங்களும் நானும் இன்றிலிருந்து எமது தேவனோடு இணைந்து எமது உயிர்ப்பின் வாழ்விலே நிலை கொள்ள இறைவன் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். அப்படி வாழ்கின்ற பொழுது, நாங்கள் இந்த உலகத்தின் வாழ்வை நிறைவு செய்கின்ற பொழுது, நாங்கள் பரலோகத்தில் இறைவனோடு நாங்களும் ஒன்றித்து வாழ, அவருடைய அந்த இறையரசிலே இணைந்து கொள்ள இறைவன் உங்களையும் என்னையும் எதிர்பார்த்து அவருடைய கிருபையை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம், ஜெபம் செய்வோம். வல்லமை நிறைந்த நமது நல்ல ஆண்டவரே, நீர் இங்கு இல்லை, உயிர் தெழுந்தீர் என்று கல்லறையை கண்ட உம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்தார்கள். நீர் பல வேளைகளிலும் அவர்களோடு நீர் சாட்சி பகிர்ந்து சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொன்ன தேவனே, எமது குடும்பத்தையும் எமது வாழ்வையும் நீரே முற்றிலுமாக பொறுப்படுத்தி, ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றி ஆதரித்து உம்மோடு நெருங்கி ஜீவிக்க
அநேகருக்கு ஆதரவாக இருக்க, நீர் வைத்திருக்கின்ற இந்த பாத்திரத்தை உணர்ந்து செயல்பட நீர் எமக்கு கிருபை தந்தரல வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம். இதனோடு உம்முடைய ஆசியை பெற்ற நாங்கள், உம்முடைய கிருபையை பெற்ற நாங்கள், உம்முடைய பாதுகாப்பை பெற்ற நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மிலே நிலைத்திருந்து நீர் வைத்திருக்கின்ற சகல சித்தங்களையும் நிறைவேற்ற நீர் நமக்கு கிருபை தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென்.